ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது, நீண்ட நாளாக நீங்கள் ஒரு நபருக்காக காத்திருக்கீங்க. அந்த நபர் உங்கள் லைஃப்பில் திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா, இப்போ அந்த நபருடைய லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குது அதை பற்றின ரீடிங் தான் இது. இதில் 2 பைல் இருக்குது. ஃபஸ்ட்டு பைல் 1313, செகண்ட் பைல் 1515. இதில் எந்த பைல் நம்பர் உங்களுக்கு அட்ராக்ஷனாக தோணுதோ, அதாவது உங்கள் மனசு என்ன பைலை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல் நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியலன்னா கண்ணை மூடிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் மனசு சொல்கிற பைலை. இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகுறதுக்காக இதில் என்ன நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங்கில் போகலாம். உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்பில் திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா அதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நீண்ட நாளாக யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த நபர் உங்கள் லைஃப்பில் திரும்ப வருவாங்க. அந்த நபர் உங்கள் லைஃப்பில் திரும்ப வராங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஈர்த்து எடுத்திருப்பீங்க. அதாவது நிறைய பிரச்சனைகள், உங்கள் 2 பேருக்கு இடையில நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனை, ஓவர் திங் இதெல்லாமே இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதாவது உங்கள் 2 பேருக்கு இடையில தான் பிரச்சனைகள் அதிகமாக காமிக்குது. செக் பண்ணதில் நீங்கள் நிறைய கஷ்டங்களை தாண்டி இந்த பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். இதில் உங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். திரும்பவும் நான் இதை இழந்துருவனோ, நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவனோ அப்படிங்கிற ஒரு பயமே உங்களை விலக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த பர்சன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நீங்கள் நிற்கிற மாதிரி தான் தெரியுது செக் பண்ணதில். இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்கள் பர்சனை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த ரீடிங் வழி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பர்சனுடைய லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய பாரங்களை இவங்களும் சுமந்துருக்காங்க. அதாவது ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருக்குது, ஃபினான்ஷியலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்கள் பர்சனை தலையில் தான் அதை சாத்தியிருப்பாங்க. அதாவது இவங்க தான் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும், இந்த குடும்ப பொறுப்பை பார்த்துக்கணும், அந்த மாதிரி பெரிய ஒரு பாரம் உங்கள் நபருக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சுமைகள் பார்த்திங்கன்னா அவங்களால சுமக்க முடியாமல் இருக்குது. உங்கள் நபருடைய கனவே பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கணும், இவங்களுக்கு கடல் தாண்டி போகணுன்னு ஆசை. அதாவது ஃபாரினில் போயிட்டு நல்ல வேலை பண்ணணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை உங்கள் பர்சனுக்கு அதிகமாக இருந்திருக்கு. இப்போ அழகான ஒரு ஃபேமிலியோட வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்திருக்கு. இதில் இந்த ரீடிங்கை நீங்கள் யார் பார்க்குறீங்களோ உங்கள் பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அதாவது இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் மேரீடு பர்சனாக இருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு வாழ்க்கை, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு எல்லாமே இருக்குது. அதனால் அந்த ஃபேமிலியை தான் இப்போ அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் பர்சனுடைய லைஃப்பில் போகணுன்னு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க. உங்கள் பர்சனுடைய லைஃபுக்குள்ளாடி போக முடியுமான்னு கேட்டால் உங்களால் இப்போதைக்கு அதை போக முடியாது. நீங்கள் தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அழுது எனக்கு அவங்க ஒரு வாட்டி பேசினா போதும், ஒரு வாட்டி என் லைஃப்பில் திரும்ப வந்தால் போதும், அந்த மாதிரி நீங்கள் கேட்குறப்போ அந்த பர்சன் வருவாங்க. ஆனால் நிரந்தரமாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுடைய ஃபேமிலி பொறுப்புகளை பார்க்கணும். இந்த மாதிரி மைண்ட் செட் தான் உங்கள் பர்சனுக்கு இப்போ இருந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அவங்க பண்ண போகிறாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டில் காலில் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே ஒரு பயம், இன்ட்ரெஸ்ட் போகும் அப்படின்னு சொன்னது திருப்பி வந்தாலுமே. ஏன்னா உங்கள் பர்சன் பார்த்திங்கன்னா இன்னொரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்கள் நபருக்கும் எப்படி இருக்குன்னா, நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் வாழ்க்கையில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்குது. அதே ஏக்கம் உங்களுக்கும் இருக்குது. ஆனால் உங்கள் நபர் இப்போ ஹாப்பியான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மனசில் ஒரு துக்கம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் நபர் உங்கள் லைஃப்பில் திரும்ப வருவாங்களா இல்லையான்னு பார்க்க போகிறோம். கார்டு செக் பண்ணதில் உங்கள் பர்சன் திரும்ப வருவாங்க. சரியா? உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்பில் திரும்ப வரப்போ இப்போ அவங்க லைஃப்பில் ஒரு 3rd பர்சன் இருப்பாங்க. வேறு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அந்த பர்சன் உங்கள் பர்சனை விட்டு விலகி போகிறப்போ உங்கள் பர்சன் திரும்ப உங்ககிட்ட தான் வருவாங்க. இப்போ உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசினாலுமே அவங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த 3rd பர்சன் தான் மெயினாக தெரிகிறாங்க. நீங்கள் பெருசாக தெரியலை. அந்த பர்சன் விட்டுட்டு போயிடுவாங்க, நிரந்தரமான பர்சன் கிடையாது. அப்போது உங்ககிட்ட உங்கள் பர்சன் வருவாங்க. இப்போ உங்கள் பர்சனுடைய லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் பார்த்திங்கன்னா
இப்போ அவங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதில் வந்து தீவிரமாக அவங்களுடைய வேலையில் வந்து கவனம் செலுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலையில் தான் அவங்களுக்கு முழு கவனமும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பண தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது உங்கள் பர்சனுக்கு. உங்கள் பர்சன் வந்து ஒரே ஒரு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய நபர் கிடையாது. வேறு வேறு தொழில் செய்கிறது, அவங்களுடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வேறு வேறு இடத்துல இருந்து பணம் வந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு தொழிலை மட்டும் நம்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இன்கம் வேறு வேறு இதிலிருந்து கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் உங்கள் பர்சனுக்கு. உங்கள் பர்சன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பணம் கொடுத்து பார்ட்னர்ஷிப்பு, பிஸ்னஸ் ரிலேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா நம்பி வந்து பணம் செலுத்திட்டு அந்த பணத்தை வந்து திருப்பி எடுக்க முடியாமல் உங்கள் பர்சன் தவிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இப்போ உங்கள் பர்சனோடைய லைஃப்பில் வந்து பண பிரச்சனை வந்து பயங்கரமாக இருக்கு. என்னத்தான் இவங்க வந்து பண பிரச்சனை இருந்தாலுமே ஒரு பர்சனுக்கு உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்களுடைய கரியர் சார்ந்த விஷயங்களை உங்கள் பர்சன் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு தேர்ட் பர்சனுக்கு தான். அப்படின்னா இவங்க வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாமே யாருக்காக அப்படின்னா அந்த தேர்ட் பர்சனுக்காக தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்போ பேசக்கூடிய சரியான நேரம் கிடையாது. நீங்கள் பேசினாலுமே உங்கள் பர்சன் சொல்லக்கூடிய மெயின் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பண பிரச்சனை இருக்குது, ஃபேமிலி பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் நான் பார்க்கணுமே, உன்னை எப்படி நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயங்கள், அதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இந்த பணத்தை தான் மெயினாக வச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் உங்கள் பர்சன் என்ன தான் கஷ்டத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு இப்போ ஒரு தேர்ட் பர்சன் ஃபேவரேட்டாக இருக்காங்க. அவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு ஓவரால் செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் பர்சன் வந்து பணம் சார்ந்த விஷயங்களும் அதிக கவனம் செலுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் பைல் 2 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் வேணும்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.